நீங்க 2 பேரும் ஒரு பாண்டிங்ல இருக்கீங்க, டெக்ஸ்ட் பண்றீங்க, மெசேஜ் பண்றீங்க, கால் பண்றீங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியுது, மணிக்கணக்கா பேசுறீங்க. ஆனா இது என்னன்னு கேட்டா, இது ஏன் நம்ம சொல்லணும், ஏன் டிஃபைன் பண்ணணும், இது ரொம்ப அழகா இருக்கு, புனிதமா இருக்கு, அப்படியே விட்டுலாம், அதை லேபிள் பண்ண வேண்டான்னு இருக்கு இல்லையா? நீங்க ஒரு சைட்ல ஒரு ஹோப்லயே இருப்பீங்க, எங்கேயாச்சும் ஒரு இடத்துல கேர் வந்துரும், மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவங்க இதுல எந்த கமிட்மெண்ட்டுமே கொடுக்காம இருப்பாங்க. சிங்கிளான்னு கேட்டா சிங்கிளாவும் இல்ல, ரிலேஷன்ஷிப்னு கேட்டா ரிலேஷன்ஷிப்லயும் இல்ல. வெல்கம் டு தி சிச்சுவேஷன்ஷிப் ட்ராப். காலத்துல இருக்கிற ஒரு டேட்டிங் ஸ்டைல் இது ரொம்ப கொடுமையான விஷயம். ஏன்னா நம்மளுக்கு ஹோப்புக்கு தேவையான எல்லாமே கொடுப்பாங்க, ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா ஒரு கமிட்மெண்ட்டோ, ஒரு சேஃப்டியோ, ஒரு செக்யூரா வச்சுக்கிறதுக்கான எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. நீங்க இது மாறிடும், என்னை ஏத்துப்பாங்க, வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஸ்டே பண்ணிட்டே இருப்பீங்க. ஆனா அவங்க ஏன் வர போறாங்க? ஏன்னா அவங்களுக்கு தேவையான எல்லாமே இந்த ஓப்பன் பாண்டிங்ல இருக்கு. டைம் கிடைச்சிருது, இன்டிமேசி கொடுக்குறீங்க, அட்டென்ஷன் கொடுக்குறீங்க, தேவையான எல்லாமே கொடுக்குறாங்க. நிஜமாலே உங்களை கேர் பண்றாங்கன்னா கட்டாயம் அவங்க உங்களுக்கு கமிட்மெண்ட் தருவாங்க. அவங்க கன்ஃபியூஸ்டா கிடையாது, அவங்க ஆப்ஷன்ஸ் ஓப்பனா வச்சிருக்காங்க. எப்ப வேணாலும் வரலாம், எப்ப வேணாலும் போலான்னு உங்களை தட்டி தட்டி பாக்குறாங்க. நான் உங்க தெரபிஸ்ட். ஃபாலோ மீ ஃபார் அ பியூட்டிஃபுல் லைஃப்.